பம்பை நதிக்கரையில் அழகாக அலங்கரிக்கப்பட்ட ஆசிரமம். அதன் வாயிலே ஒரு முதியவள். அவள் கண்களிலே பரிதவிப்பு, ஏக்கம். யாருக்காக காத்திருக்கிறாள் அவள்? அந்த வேளையில் அம்மா அம்மா தன் கண்களை சுருக்கிக் கொண்டு திரும்பி பார்க்கிறாள். அம்மா, நாங்கள் ரிஷிமுக பர்வதத்தை தேடி வந்துள்ளோம். அன்னை சபரி அதற்கான வழி சொல்வாள் என்றார்கள். சபரி எங்கே அம்மா? அவர்களை காண வேண்டுமே. நான் தசரத புத்திரன் ராமன். இவன் எனது இளையவன் இலக்குவன். ராமா ராமா, நீயா? உன்னை தேடி 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 எங்கள் கண்கள் பூத்து விட்டதப்பா. வந்தாயா? வந்து விட்டாயா? ஆஹா, என் தவம் பலித்தது. வா ராமா வா, நான் தான் சபரி, நான் தான் சபரி. வா ராமா வா, இதோ என் ஆசிரமம். வா ராமா, உட்கார் உட்கார் ராமா. அம்மா அம்மா, நாங்கள் வெகு தூரம் நடந்து வந்து விட்டோம். மிகவும் களைப்பாக இருக்கிறது. பார்த்தாயா? உன்னை பார்த்த விதத்தில் எல்லாவற்றையும் மறந்துவிட்டேன். இதோ இதோ வருகிறேன். சபரி அழகாக அவள் சேகரித்து வைத்திருந்த பழங்கள் அத்தனையும் ராமனுக்கு தருகிறாள். ராமா, சாப்பிடு சாப்பிடு ராமா. உனக்காக நானே கடித்து ருசித்து எடுத்து வந்திருக்கிறேன். சாப்பிடு ராமா. நன்றாக இருக்கிறதா? ஆஹா, மிகவும் ருசியாக இருக்கிறது அம்மா. லட்சுமணா, நீயும் சாப்பிடு. ஐயோ, எச்சல்பட்ட கனி, அதை யார் சாப்பிடுவார்கள்? லட்சுமணா, அதில் தாய்மை, பரிவு, அன்பு, பாசம் அனைத்தும் கலந்திருக்கிறது. அதில் ருசியே அலாதி. சாப்பிடு லட்சுமணா. ஆகா, ராமா ராமா என்று உள்ளம் உருகி போனாள் சபரி. அம்மா, நாங்கள் ரிஷிமுக பர்வதம் செல்ல வேண்டுமே. அதற்கான வழி இங்கிருந்து தெற்கு திசையை நோக்கி செல்லும் ராமா. அங்கே இசிலை காடு என்று ஒன்று இருக்கிறது. அங்கேதான் வானர வீரன் சுக்ரீவன் ஆட்சி செய்து வருகிறான். அவனே உனக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்வான். ஆகட்டும் அம்மா, அப்படியே செய்கிறேன். ராமா, உன் தரிசனம் கிடைத்தது. எனது குரு சொன்னது போல், என் குரு மதன முனிவர் சொன்னது போல் நானும் முக்தி அடையும் நேரம் வந்துவிட்டது. ராமா 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 என்று அவள் யோக செப்பினாள். யோக கனலை வளர்த்து அதிலேயே அப்படியே மறைந்து போனாள் சபரி. ஆகா, எவ்வளவு இனிமையான நாட்கள், எவ்வளவு இனிமையாக இருந்த கதை, கேட்பதற்கே அருமையாக உள்ளது. அண்ணன் ராமன் சபரியின் அன்புக்குரியவராக எவ்வளவு பெருந்தன்மையாக அவளது எச்சலை ஏற்றுக்கொண்டார். அதே சபரி அவன் மரவுக்காக காத்திருந்து இவ்வளவு நாட்கள் அவனுக்காக காத்திருந்து அவன் நாமாவிலேயே உருகி போனான். இது அச்சாவத்தி அல்லவா? வேடுவர் குலப்பெண்ணான சபரி மலங்கமா முனிவருடைய ஆசிரமத்திற்கு வந்து அவருக்கு பணிவிடை செய்து அங்கேயே தன் வாழ்நாட்களை கழித்து பின்பு அந்த ராமனின் அருளால் முக்தி அடைந்தாள் அல்லவா? இதில் உயர்வு எது, சிறப்பு எது? கூறுங்கள், நீங்களே கூறுங்கள்.